நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. The Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் நம்ம வந்து வைல்ட் கார்டு ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் வைல்ட் கார்டு ஃபைனல்ஸில் இன்னைக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களோட ஓட்டிங் லைன்ஸ் ஓப்பனாக இருந்தது. ஆனால் இப்போது ஓட்டிங் லைன்ஸ் க்ளோஸ் ஆயாச்சு. ஸோ உங்களோட ஓட்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து எங்களோட ஓட்டிங் பாக்ஸுக்குள்ளே வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது கவுண்டிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பசங்கள்லாம் வந்து இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்களே, இவங்களை வந்து கொஞ்சம் கூல் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, இவங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களாம் ஜாலியாக பாடலாம் அப்படின்னு ஒரு ரவுண்ட் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்மளோட கெஸ்ட்டும் வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட லவ்லி ஜட்ஜஸ்க்காக ஜோரா ஒரு வாட்டி கை தட்டிடலாம். வெல்கம் ஜட்ஜஸ். ஸோ அந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. நம்மளோட மணி அண்ட் பேண்டுக்கும் ஒரு வாட்டி ஜோரா கை தட்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட 3 ஃபைனலிஸ்ட் பரத், ஸ்பூர்த்தி அண்ட் ஹரிப்ரியாக்காகவும் ஒரு வாட்டி ஜோரா கை தட்டிடலாம். இவங்க இந்த வாட்டி சும்மா இவங்க பாடுறதை பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இவங்களும் சேர்ந்து நமக்காக ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு ஜோரா கைத்தட்டி வெல்கம் பண்ணலாம் SSJ 10 ஜெசிகா. ஜெசிகாவுடைய ஸ்ட்ரென்த்ஸ், அவளுடைய குரல், அவளுடைய ஃபீல், அவளுடைய ரொம்ப அழகான ஒரு பர்சனாலிட்டி, இது கூட அவள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பல ஸ்டைல்ஸை இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல கொண்டு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா பாடியிருக்கான். அவளுக்கு இந்த ஷோல மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் அவளுக்கு டிசர்வ் பண்ற நல்ல இடம் கிடைக்கும். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடுகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை
சோம்பல் முறித்து எழுகவே குழந்தை வெளிக்கட்டுமே தாயின் கதகதப்பே உலகம் விடியட்டுமே வெள்ளையின் சிறுமுக சிரிக்கு வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே விடியும் பூமி அமைதிக்காக விடியவே. Jessica, very fine performance. நல்லா பாடுனீங்க. It's one of our most favorite songs of Rahman sirs, and the lyrics especially ரொம்ப டச்சிங். சில லைன்ஸ் வந்து நீங்க வரியோட ஸ்டார்டிங்ல அந்த பிரெத் ஃபுல்லா கொடுத்துடுறீங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஐ திங்க் யூ டிட் அ குட் ஜாப். தேங்க்யூ. ஜெசிகா, உன்னோட எல்லா சாங்ஸ்லேயும் நீ ஏதோ ஒரு 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 விதமான விஷயத்தை நீ கன்வே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் சேட்னஸ், தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் இமோஷன், தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் மெசேஜ். இப்போ சங்கர் மாதேவன் சார் பாடுறாருனா அதில் தெர் இஸ் அ சர்டன் ஃபீலிங் யூ வில் கெட். யேசுதாஸ் சார் பாடுறாருனா அதில் ஒரு ஃபீலிங். ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் தெர் இஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் ஃபீலிங் தட் தி கிவ். உன்னோட அந்த டெலிவரி ஆஃப் த சாங்ஸில் ஒரு மெசேஜ் வருது. லைக் யூ ரியலி ட்ரைங் டு ரீச் அவுட் டு தி ஆடியன்ஸ் மாதிரி. ஸோ அது எனக்கு கேட்டது. ஆல் தி பெஸ்ட். ஜெசிகா, நல்லா பாடினேன். உன்னுடைய அந்த வாய்ஸ், அதனுடைய டைமென்ஷன் எனக்கு பிடிச்சது என்னென்னா, கீழே வந்தாலும் அந்த பாடியோடு இருக்கு, மேலே போகும்போதும் தின்னாகாமல் திக்காக அந்த பாடி. அது ரொம்ப ரேர். சுசிலாமாக்கு அப்படி தான், மேலே பண்ணாலும் அந்த ப்ராட்னஸ் இருக்கும், கீழே வந்தாலும் அது வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். உன்னுடைய வாய்ஸில் அது உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரம். இந்த பாட்டில் எந்த இடத்துல நீ மிஸ் பண்ணன்னு நினைக்கிறேன்? ஒரு லிரிக்ஸ் அப்புறம் ஒரு அந்த ஃபாஸ்ட் சங்கதி, அது கரெக்டாக விழுந்துச்சா? என்னாச்சு? ஸ்லிப் ஆகிடுச்சு. அந்த இடம் பாடு திருப்பி. விழுகவே அது நீ போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டேன். மற்றதெல்லாம் 99% மற்ற நல்லா பாடியிருக்கல. ரைட், அதை தான் நினச்சிக்கிட்டு நம்ம ஃபுல் அந்த எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி நம்மளுடைய அந்த பாடல் வழங்க அந்த ப்ரெசன்டேஷனை கரெக்டாக கொடுத்துடணும். ஓகே, வாழ்த்துக்கள். ஜெசிகா, வைல்ட் கார்டு ஃபைனல்ஸோட ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் அவ்வளோதான். ஃப்ரீ ஸ்டைல் பாட்டும் பாடியாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் ஓட்ஸ் வந்து கவுண்டிங் போயிட்டுருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும். ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டுன்றதுனால இந்த கேள்வி. எனக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கொடுப்பீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, முடிஞ்சுது போ. எனக்கா 20 லட்சத்துக்கு ஒரு காரு, ஒரு கோடிக்கு ஒரு வீடு. கனவுல தாரு. கனவுல தரியா? சரி, மாக்காப்பாக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு என்ன கொடுப்பீங்க ஜெசிகா? அவருக்கும் சேம் தான். அவருக்கும் சேம் தான். கனவு. நான் வந்து உனக்கு ஃப்ரீயாக கை கொடுக்குறேன். ஃப்ரீயாக கை கொடுக்குறேன். சும்மா கொடுக்க மாட்டேன் ஜெசிகா. கையெல்லாம் இந்த போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைல்ட் கார்டு ஃபைனல்ஸில் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் போயிட்டுருக்கு. அண்ட் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் நம்ம ஜெசிகாவை தொடர்ந்து அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் SSJ02 ஏஞ்சலின். சூப்பர் சிங்கருடைய இந்த 8 வருஷத்து பயணத்தில் கியூட்டஸ்ட் கண்டெஸ்டன்ட் யாருன்னா அது ஏஞ்சலின். கியூட்டஸ்ட் மட்டும் இல்லை, பயங்கர டேலண்ட் உள்ள ஒரு கண்டெஸ்டன்ட். ஒரு 6 வயசுல யாரும் இந்த அளவுக்கு பாடினது கிடையாது. இந்த மேடையில் வயசு போக போக அவள் டேலண்ட்டு, அவளுடைய பாட்டு ரொம்ப வளரும். ஆசீர்வாதம் வேணும். பொங்கல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சியும் மஞ்சியும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கச்சி நம் கச்சி நம் கச்சி. புஞ்சியும் மஞ்சியும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கச்சி நம் கச்சி நம் கச்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து
மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 கொஞ்சையும் அஜையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கச்சி நம் கச்சி நம் கச்சி இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்லயே இதுதான் உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். அந்த கேர் ஃப்ரீ சிங்கிங் என்ன நடந்தாலும் ஐ எம் கோயிங் டு சிங், நான் பாட போறேன். ரியலி ஐ என்ஜாய்ட் இட் ஸோ மச். சூப்பராக இருந்துச்சுமா. ஆல் தி பெஸ்ட். ஏஞ்சலின் ஏஞ்சல் மாதிரி பாடினேன், சூப்பராக பாடினேன். எல்லா வேர்ட்ஸும் அப்படியே மழையிலையா கேட்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. தெளிவாக பாடினேன், ஒரு வேர்ட் கூட தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ரொம்ப கான்ஷியஸாக அழகாக அந்த டியூனை மனசில் நல்லா வாங்கிக்கிட்டு அழகாக பாடினேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பொங்கல் பொங்கல் அப்புறம் என்ன சொன்ன? பொங்கல் பொங்கல் சொல்லு. பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள மஞ்சளை எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. அடுத்தது பொஞ்சியும் மஞ்சியும் இந்த பூமியும் சமையும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. நாங்கள் எல்லாம் உன் கட்சி, உன் கட்சி உன் கட்சி. ரைட்டா? ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். வைல்ட் கார்டு ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வைல்ட் கார்டு ஃபைனல்ஸ்க்கு நான் பொதுவாக வந்து நிறைய பசங்களோட பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பிக்சர் எடுத்திருக்கியா? பிக்சர்ஸ் பசங்களோட ஃபோட்டோலாம் இருக்கு இல்லையா? காது கேட்கறதுல ஆனால் இந்த குழந்தையோட ஃபோட்டோவை மட்டும் பாருங்களேன், கொஞ்சம் எல்லாருமே பாருங்களேன். ஏய் என்னம்மா அது ஒழுங்கு எடுக்கிற? ஏதோ ஜூஸ் உருவிட்டு இருக்கும்போது தவாலில் ஸ்ட்ரா பிடுங்கின மாதிரியே இருக்கு அந்த ஃபோட்டோ. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மறந்துடுச்சு. ஏன் மறந்துடுச்சு? ரொம்ப நாளாக கழிச்சு எடுத்தது. ரொம்ப நாள் கழிச்சு எடுத்ததாம்பா. இப்போ கேட்டால் எப்படி தெரியும் அந்த பிள்ளைக்கு? அப்போ பார்த்தியா ஹேர் ஸ்டைல் சின்னதாக தமோண்டு இருக்கு, ஒரு 1/4 கிலோ தான். இப்போ ஒரு 2-3 கிலோ எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. என்ன பண்றீங்க? நான் தலை குளிச்சேன். ஓ, அது இது முன்னாடி தலை குளிச்சதே இல்லை, பொங்கலுக்கு தான் தலை குளிக்கிறது. நான் கிளிப்பேன் டெய்லியும். நீ டெய்லி கிளிப்பன்றது எல்லாருக்கும் தெரியும். குளிப்பியா? தலை குளிப்பியா? தலை கிளிப்பேன், ஆனால் டெய்லியும் குளிச்சா சிக்கலாயிட முடி. சிக்கல. ஆனா செல்வான தினமும் தலை குளிப்பாரு, அவருக்கு ஒன்றும் ஆகாதா? அவர் தினமும் தலை குளிக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணலாம்? டெய்லியும் தலை குளிச்சா டெய்லி தலை குளிக்கிறாரு அவரு. இந்த மாதிரி முடியாயிடும். அந்த மாதிரி ஆயிருமா? முடியும். ஸோ அவருக்கு நீங்க என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க? ஹேர் டிப்ஸ் ஏதாவது கொடுங்களேன் அவருக்கு. இல்லை, வீட்டில் இருக்கே.
வீட்ல இருக்கா? நான் சொல்றேன். ஆனா வாங்கி தாங்க நீங்க. சரி ஓகே, நீ அவருக்கு சொல்லு, எனக்கு சொல்லாத. அவருக்கே பொதுவா சொல்லட்டும். என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஆனா பேன் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ண கூடாது. பேன் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ண கூடாது. என்ன தெரியுமா? பேன் ஷாம்பு யூஸ் பண்ணா அதிகமா பேன் வளரும். ஓஹோ. சரிம்மா, நீங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் நாங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் ஒரு டாடா சொல்லிடலாமா? பாய் பாய் சொல்லிடு. பை பை. பை பை. பை பை. இப்படி போயிடு. இப்படி போயிடுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளோட பசங்க எல்லாருமே வந்துட்டு வைல்ட் கார்டு ஃபைனல்ஸில் ரொம்ப அழகாக பாடி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து நிறைய ஓட்லாம் போட்டிருக்கீங்க. ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ நம்ம பசங்க எல்லாருமே ஜட்ஜஸ்க்காக அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு நல்ல ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஜாலியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக எந்த கண்டஸ்டன்ட் வந்து பாட வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டேரெக்டாகவே ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் அ ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So Jora Gaithari, let's welcome our direct finalist, Bharat. இனிய பொன்னிலாவே பொன்னிலவிலங்கனாவே என் இனிய பொன்னிலாவே பொன்னிலவிலங்கனாவே நினைவில புது சுகம் தொடருது தினம் தினம் என் இனிய பொன்னிலாவே பொன்னிலவிலங்கனாவே. Thanks in the wonderful song perform பண்ணதுக்கு. One of my most favorite Tamil songs ever. Nasankal partner, Raja sir music. I enjoyed it. Thank you. Your second half especially superb. Thank you. Thank you, ma'am. பரத், Yes, sir. நீ நிஜமாவே ஒரு சூப்பர் சிங்கர்பா. நீ பாடும்போது நடுவில் நான் பார்த்தேன், இருமிக்கிட்டு இருந்த எல்லாம் பண்ணுது. ஆனால் எது இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் என்ன கொடுக்கணுமோ, நான் என்ன செய்யணுமோ அதை அப்படி தூக்கி அப்படி லட்டு மாதிரி அல்வா மாதிரி போடுவேன் அப்படின்ற ஆக்டிடியூட் உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறேன். பின்னி கூட நீ வந்து இருமிகிட்டே இருந்த இல்லையா? பட் ஆனால் பாடும்போது அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஏன்னா நீ அதை கேர் பண்ணல. அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா ஓரளவுக்கு பாடுறதும் பாட முடியாது. பட் ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபெக்டாக பாடுறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த ரெண்டாவது இந்த சேரில் உட்காரத்துக்கு உண்டான எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது. தகுதியோடு தான் உன்னை உட்கார வச்சுருக்காங்க.
சார் ஹலோ சார் நைஸ் டு மீட் யூ சார். ஹலோ சார் ஃபைனல்ஸ்க்குலாம் போயிட்டீங்க சார், மறந்துட்டீங்க எங்களை. அவர் பேர் மாக்காப்பா, என் பேர் பிரியங்கா. இல்லை அப்படி இல்லை. அப்படிங்களா? கோட்லாம் பாரு பயங்கரமாக போட்டு வர, அதை பாரு. அவனை தான் அந்த மாதிரி சட்டை போடாதன்னா நீ பாரு, ஃபைனல்ஸ்க்கு போயிட்டேன்னா என்ன போடுவியா? தம்பி வேர் இஸ் மை பக்கோடா? என்னடா என்ன பக்கோடா என்ன? கேளுங்க சார், ஏதாவது நியாயத்தை கேளுங்க. பக்கோடா எங்க இருக்கு? எப்போ ஆரம்பிச்ச பக்கோடா கதை இன்னும் முடியலையா? ஒன்னும் வாங்கி தரல மேடம். பரத் இல்லை மேம், நான் வாங்கி கொடுத்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பரத், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கு. ஆனா இந்த பாவம் அக்காப்பா இப்படி ஏமாத்தலாமா? ஆடிஷன் டைம்ல ஆரம்பிச்சது. இல்லை ஆடிஷனில் அங்கே ஒரு கடையில் நான் கேட்டேன், பட் அங்கே பக்கோடா இல்லை இருந்தது. அது ஏன் பிரச்சனை? சமோசா வாங்கி கொடுத்தேன் நான். அந்த லூட்டி எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா சமோசாக்கு பதிலாக பக்கோடா தான் வேணும்னு சொல்லி மாக்காப்பா கேட்டு ப்ராமிஸ் பண்ணி. இல்லை மேம், நான் வாங்கி கொடுத்தேன், பட் அதை மாக்கா பண்ண வந்து அது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. மாக்காப்பா வாட் இஸ் திஸ்? இவனும் தம்பி சேர்ந்து துண்டானுங்க மேடம். வை திஸ் ப்ராப்ளம்? உட்காந்துக்கிறான் பாருங்க மேடம். டேய் கீழே ஒரு சார் உட்காந்துட்டு இருக்காரு, அவர் பக்கத்துல உட்காரணும்னு தோணுது அவனுக்கு. கீழே இறங்கி உட்கார. டேய் அவர் யாருன்னே தெரியல, அவர் மேல சாஞ்சி உட்கார். டேய் வர்ற மேல கைய போடுறான், அமுக்கி விடுறான், விட்டு அவங்க கூட போயிடுவான் போலக்குது. என்ன முக்குந்தே என்ன அப்படியே மேல சாஞ்சிக்கிற? யார் அவர், உங்க ஃப்ரெண்டா? ஆமா ஃப்ரெண்டு. பார்த்தா தெரியுது இல்ல? பார்த்தா தெரியுதா? எங்க இருந்து வந்திருக்காங்க? ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காங்க. சார் பேர் என்ன? ஸ்ரீ ஷாமலா. சார் பேர் என்னன்னு கூட தெரியாது, ஃப்ரெண்ட் தான். வணக்கம் சார். மேடம் பேரு கௌஷி. 4 வாரத்தை நல்லா கழுவி ஊத்துங்க மேடம் அவனை. ஆஸ்திரேலியா பாசையில. யாராவது இங்க அவர் வந்து சாதாரணமான ஒரு வியூவர் இல்ல, அவர் வந்து நல்ல இஸ் a very good composer from Australia. ஹரிச்சரன் நான் அவருக்காக நல்ல ஒரு சாங் பாடியிருக்கோம். So welcome to the sets. வணக்கம் சார். வணக்கம். அவங்க கூட சார் போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினீங்க? ஆமா. ஓ அந்த மேட்டருக்கா? கிடைக்கலாம் சார். உங்களுக்கு எதுவும் மிச்சம் இருக்காது. டேய் தள்ளி உட்கார்றா. சார் ரொம்ப பெரிய ஆள், தள்ளி உட்கார். தள்ளி உட்கார். அவரை தள்ளி விட்டு உட்கார சொல்ல, தள்ளி உட்கார். அவர் ஊதுனாருன்னா நீ போயிருவ தெரியும்ல. நான் ஊதுனா அக்கா போயிடுவேன். ஆக பக்கோடா வராது. ஃபைனல்ஸ் வரைக்கும் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், சரியா? என்னைக்கோ பக்கோடா வரலன்னு வச்சுக்கோ, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். ஓகே. சூடு சூடா ஃப்ரெஷ் பக்கோடா அப்படியே வானலோட எடுத்து வந்து குத்துரு. ஓகே நன்றிப்பா. நீ போய் ஆறி போனா நான் வாங்குறது கிடையாது, ஃப்ரெஷ். ஓகே ஓகே போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளோட வைல்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்மளோட நடுவர்கள் முன்னாடியும் உங்க முன்னாடியும் பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SSJ11 ஷிவானி. ஷிவானிக்குள்ள பலவித காம்பிடன்சஸ் நிறைஞ்சிருக்கு. இது இந்த வைல்ட் கார்ட் ரவுண்ட்ல அவ கடைசியில் காமிச்சிட்டான். எந்த விதமான பாடல்லையும் அவருடைய குரல், அவருடைய தொண்டையோட நுணுக்கங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு அவ நல்ல ஸ்டேஜை ஃபயர் ஆக்கியிருக்கான். Yeah.
சிவானி. வணக்கம் சார். ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சாங்கு. ஃபஸ்ட்டு அந்த தர்பார் கன்னடா பாடும்போதே கேள்வி நாய அங்கே நீ வந்து பஞ்சமம் வந்து டச் பண்ணிட்டு வந்ததே வந்து நான் பெருசாக நினச்சேன். சரி காமப்பா வந்து பஞ்சமம் போய், ஏன்னா கா பாடும்போதே சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போய் நீ டச் பண்ணிட்டு வந்ததே நான் பெருசாக நினச்சிட்டு இருக்கும்போது நீ ஒரு ஃப்ளாஷ் அடித்து கடைசியில் பஞ்சமத்தில் போய் ஓப்பன் த்ரோட்டில் பாலை வந்து அவ்வளோதானே சஸ்டெயின் பண்ணி நின்னது ரொம்ப பெரிய விஷயம். ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல சின்ன குறைகள் தான் இது பண்ணதை வந்து அது எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு. ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Shivani. வணக்கம் மேம். Fantastic, fantabulous, marvelous, excellent, superb. What singing, Ray. I'm so glad all of you are attempting like challenging songs. ஒரு வெறியோட நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. So hats off to you. Wonderful singing. Keep it up. Shivani. வணக்கம் மேடம். I'm feeling so proud. ஏன்னா எனக்கு தெரியும் Shivani was capable of this. இப்போ பாடினது நீங்கள் வந்து டாப் ஃபார்மில் பாடினீங்க. Hats off. It was amazing. சிவானி, நீ வைல்ட் கார்டு ஃபைனல்ஸ் இப்போ நடந்துட்டுருக்கேன். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஓட்டிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டென்ஷனில் இருக்கும்போது உங்களை இப்படி ஃப்ரீயாக பாட விட்டோமே ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில். அதில் நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஹை நோட் பாடிருக்கீங்க இல்லையா? அதோட பயங்கரமாக அந்த ஹை நோட்டை வந்து மாக்காப்பா பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட அப்போ சொன்னார். 1000 ரூபா நோட்டு வேணா கொடு, அதை வச்சு சந்தோஷமா இருப்பேன். ஐ நோட்லாம் நம்மளுக்கு வேணாம். சரி ஓகே, சிவானி பண்ணதை நீங்க ட்ரை பண்ணுங்க. எதுக்குமா? ஏமா ஏதோ கம்பேர் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, உனக்கு அது பொறுக்கலையா? சார் எங்களோட சிங்கிங் டேலண்ட் அப்ப நாங்க எப்ப சார் வெளிப்படுத்துறது? அப்ப நீ வெளிப்படுத்துமா? அப்ப நீங்க போட்டியாளர்களா வந்திருக்க வேண்டியதானே? பேர் கொடுத்து வந்திருக்க வேண்டியதானே? அப்படிதான் சார் வந்தோம். டக்குன்னு தூக்கி இப்படி போட்டாங்க சார். ஐயா அப்படியா? தெரியல. ஏன்னா நீ பாடுறது பேசுற மாதிரி இருந்திருக்கும், நீ அங்க போய் பேசுமான்னு இருப்ப. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு தடவை தான் பேசுறாரு ஜேம்ஸ் சார். ஆனா ஒரு வார்த்தை 1 லட்சம் ஈக்குவலா பேசுறாரு. மகபா மனம் எப்படி மனம் எப்படி நீ விரும்பும்படி நீ விரும்பும்படி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாவ், ஓகே, மாகாபா பாடிட்டார். மாகாபா பாடிட்டார். மனம் எப்படி மனம் எப்படி நீ விரும்பும்படி நீ விரும்பும்படி. அவ்வளவுதான், உனக்கு ஆம்பளை வயசுல பாடிட்ட நீ. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்னா பாடுறம்மா. நீயே வந்திருக்கலாம். ஐயோ கலாய்க்கிறாங்களா உண்மையா சொல்றாங்களா ஒண்ணுமே புரியல. இன்னும்மா பாடிட்டல, ஃப்ரீயா பாடிட்டல, போய் உட்காந்துக்கோ, ஃப்ரீயா போய் உட்காந்துக்கோ. போமா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ சிவானி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னே ஃப்ரீயாக வந்து ஹேர் அவுட்னு ஒரு பாப்பா வந்து பாட போகுது. லெட்ஸ் வெல்கம் SSJ08 அனுஷ்யா. நம்ம ஜெயிச்சு காமிக்கணும், நம்ம நல்லா பாடி இம்ப்ரெஸ் பண்ணணும். இந்த வெறி ஒரு கண்டஸ்டன்டோடைய திறமையை ரொம்ப தூரம் கொண்டு போகிறது. அது அனுஷ்யாக்கு இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட் நடந்திருக்கு. கிளாசிக்கல் சாங்ஸ் எவ்வளோ கஷ்டமான சாங்ஸை எடுத்து அவளை சூப்பர்பா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது இது சாதாரண காரியம் இல்லை. அனுஷ்யா, யூ டிசர்வ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வையம் வானகம் யாவும் ஓர
அனுஷ்யா. எஸ் மேம். சூப்பர் அனுஷ்யா. தேங்க்யூ. உன் வயசுக்கு இந்த பாட்டை புரிஞ்சுன்னு பாடினதே பெரிய விஷயம். இந்த பாட்டில் என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் நீயே சொல்ல. சரணத்தில் என்னெல்லாம் நடந்தது சொல்லு. சரணத்தில் நடுவில் ஒரு நோட் கம்மியாக, ஒரு ஸ்கேல் கம்மியாக வந்து. சரி, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்ருதி பேதம். எக்ஸாக்ட்லி, வெரி குட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன் என்னன்னா, இந்த கிரகபேதம் பாடி முடிச்சு கரெக்டாக கல்யாணிக்கு வர இடம் பாயிண்ட் பிளாங்காக பாடினேன், ப்ரில்லியண்ட்டாக பாடினேன். அது லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் ஆல் மியூசிஷியன்ஸ் அட்டெம்ப்ட் டு டூ கிரகபேதம் இன் அ கான்சர்ட். ஓகேவா? அதை நீ ரொம்ப ரொம்ப அழகாக பண்ண. அண்ட் த செகண்ட் சேஞ்ச் ஓவர் ஹிந்தோளம் அது முடிச்சு மோகனம் பாடினதும் சூப்பராக பாடினேன். ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு சாங் சூஸ் பண்ணது யார் சூஸ் பண்ணி கொடுத்தா? அப்பா அம்மா 2 பேரும். ஓ, ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். அனுஷ்யா, காட் பிளெஸ் யூ. ஸோ மேலும் மேலும் கற்றுக்கோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. அனுஷ்யா, எஸ் சார். நான் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, 9 வயசுலேயே நீ வந்து இவ்வளவு கஷ்டமான பாட்டு எடுத்து இந்த மேடையில் லைவில் துணிச்சலாக நீ பாடுறேன்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் நீ எப்படியெல்லாம் பாடுவ அப்படின்றது என்னுடைய கற்பனையில் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி எனக்கு அந்த முதல்ல ஒரு ஒரு சங்கதி போனேன், அது ரொம்ப பர்ஃபெக்ஷன், அற்புதமாக இருந்தது. பட் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் பாண்டியில் ஒரு சங்கதி, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன். அது உனக்கே தெரியும் இல்லையா? ஆனால் அது கஷ்டம் இல்லை சார், அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் சங்கதி. அதை தவிர பாக்கி நீ பாடினதில் வேறு எந்த இது சொல்ல முடியாது. இந்த பாட்டை இவ்வளோ தூரம் எடுத்து தைரியமாக பாடினதுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா நீ கிளாசிக்கல் கற்றுக்கிட்டு இன்னும் அருமையாக பாடணுங்கிறது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள். அனுஷ்யா, உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஹலோ சொல்லிடலாமா அவருக்கு? பேச சொல்லுங்க. ஹலோ இருக்காரு. ஹலோ சொல்லுங்க, சும்மா ஹலோ சொல்லுங்க. ஹலோ. ஹலோ சார். ஹலோ. ஹலோ. அனுஷ்யாவா? ஆமாம், அனுஷ்யா. நான் வித்யாசாகர் பேசுகிறேன். மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் முதல் முறையா இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் அவரோட குரல் நம்ம கேட்குறோம். முதல் முறையா அவங்க கூட பேசுறதுக்காக அவர் வந்து கால் பண்ணியிருக்காரு. ஸோ பேசுங்க. அதாவது அனுஷ்யாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அவ வந்து பெரிய ஒரு பாடகியா வரணும்னு ஆசைப்படுறா. அவளுடைய விருப்பம் எல்லாம் தீரணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அதாவது அந்த பாடல் வந்து அந்த படத்துல மிக உருக்கமாக ஒரு மனம் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு இடத்துல வரக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை வந்து நான் எந்த மாதிரி மனசுல நினைச்சு உருவாக்கணும்னோ அதை நான் வந்து படத்துல பார்த்துட்டேன். ஆனால் வந்து நேற்று அனுஷ்யா பாடி இசையால ஒரு ஓவியம் தீட்டிட்டேன் என் காதுக்குள்ளார, என் மனசுல. தேங்க்யூ சார். அது வந்து அந்த நிகழ்வு என்ன உத்தேசிக்கப்பட்டதோ அந்த பாடல்ல அது அப்படியே வந்து உன்னுடைய குரல்லையும் நீ வந்து அதை பர்ஃபார்ம் பண்ண விதத்திலையும் அதை எடுத்துவதில் உனக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். அண்ட் ஐ பிளஸ் யூ. தேங்க்யூ சார். ஐ விஷ் யூ குட் லக். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார், வித்யாசாகர் சார். ஆக்சுவலாக நாங்கள் இதெல்லாம் நடக்குமான்றது எங்களுக்கு இந்த மேடையில் அதுவும் விஜய் டிவியால் தான் முடியும். அது எங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அவங்க பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு இவ்வளோ விரைவில் நீங்கள் அனுஷ்யாவை தொடர்பு கொள்வீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் சார். இது அனுஷ்யா வந்து இந்த மாதிரி ஒரு சாங் எடுத்து அது இந்த அளவுக்கு ஒரு உங்கள் அளவுக்கு ரீச் ஆகுன்றது எனக்கு நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து உங்களுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டியது அந்த விஜய் டிவிக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து அதை இனிஷியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பரிசாக என்னுடைய நான் வந்து பேசணும்னு ஆசைப்பட்டு என்னை தொடர்பு கொண்டதற்கு நீங்கள் வந்து நன்றி அவங்களுக்கு தான் சொல்லணும் சார். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக எனக்கு விஜய் டிவி இந்த வாய்ப்பு உங்ககிட்ட எங்களுக்கு பேச வச்சதுக்கு ரொம்ப 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 விஜய் டிவிக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி சார் உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு ஃபோனில் கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி உங்ககிட்ட பேச வைக்கிறதுக்கு தொடர்பு கொண்ட எல்லா ஜட்ஜஸ் யார் யாரெல்லாம் அதுக்கு முன்னிறுத்தினீங்களோ சார், முக்கியமாக விஜய் பிரகாஷ் சார் உங்களை தொடர்பு கொண்டு உங்களை பேச வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றி சார். விஜய் பிரகாஷ் சாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அண்ட் இங்கே ஜேம்ஸ் வசந்தன் சார் இருக்காங்க, அந்த ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லணுமா சார்?
வணக்கம் வித்யாசாகர் சார், நான் ஜேம்ஸ் வசந்தன். வணக்கம் ஜேம்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். என்னுடைய இத்தனை வருட வாழ்க்கை அனுபவத்தில் வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு நிகழ்வை நான் சந்தித்ததே இல்லை. இது ஒரு சாதாரணமான சூழ்நிலைக்கு உருவாக்கின சாதாரண பாட்டு இல்லை சார். அந்த பாட்டு பின்னாடி இருக்கிற வரிகளும் சரி, ஒரு தமிழனுடைய கலாச்சார பயணத்தை வந்து ஒரு பாடலுக்குள்ளேயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது வந்து அந்த தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தை அனுபவிக்கிறவங்களால தான் உணர முடியும்னு எனக்கு தெரியும். என்னை ரொம்ப பாதித்த ஒரு பாட்டு. இல்லை, உங்களை வந்து நெகிழ வச்சது இசை மட்டுமல்ல, அதனுடைய வரிகளும்ன்றதை நம்ம எல்லாருமே உணரணும். உண்மைதான் சார். இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட மனசு ஆழத்துல இருந்து ஒரு சின்ன இசைக்கலைஞனா நான் சொல்றேன் சார். அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நீங்க யூ ஹவ் டன் அ கிரியேட்டிவ் ஜீனியஸ்ஷிப் இன் தட் சாங். நீங்க பேசுறது சொல்றதெல்லாம் உங்களுடைய நல்ல மனசும் உங்களுடைய நல்ல இசை உணர்வையும் வெளிக்காட்டுறது ரொம்ப சந்தோஷம். உங்களை வயதுல குறைவனா இருந்தாலும் வாழ்த்துறதுக்கு யார் வேணா வாழ்த்தலான்றனால from my heart I tell you sir, God bless you more and more. Oh, thank you very much. Thank you. TLM சார் பேசுங்க. வணக்கம். வணக்கம். நான் TL மகாராஜர் பக் 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 மாட பூரா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க மகாராஜன்? நல்லா இருக்கேன். அதாவது எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்தாலும் வித்யாசாகர் அவர்களுக்கு ஒரு தனி முத்திரை இருக்குது. அந்த முத்திரையை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. பறையை பற்றி ஒரு பாட்டு எடுத்து அது இந்த அளவுக்கு பண்ணி இன்னைக்கு இந்த 9 வயசு குழந்தை கூட உங்கள் பாட்டை பாடுறான்னா இதை விட உங்களுக்கு வந்து உலகத்தில் அவார்டு, பெரிய அவார்டு வேறு எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அங்கே இருக்கிற இசைக்கலைஞர்களுக்கும் அதை ரசிக்கும் இசை உலகங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஓகே, எல்லாரும் சேர்ந்து நம்ம வித்யாசாகர் சாருக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ குமுதா ஹாப்பி மாதிரி வந்து பார்த்தோன்னா அனுஷா ஹாப்பி, அவங்க அப்பாவும் ஹாப்பி, எவ்ரிபடி ஹாப்பி. என்ன ஹாப்பியா அனுஷா? நினச்சி பார்த்தீங்களா வித்யாசாகர் சாரே கால் பண்ணி இந்த மாதிரி சொல்வார் அப்படின்னு? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் அனுஷா. மறுபடியும் அனுஷாக்காக நம்ம ஜோரா ஒரு வாட்டி கை தட்டிடலாம். தேங்க்யூ. ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டைல் நம்மளோட வைல்ட் கார்ட் ஃபைனல்ஸில் ரொம்ப ஃப்ரீயாக ஹாப்பியாக போய்கிட்டே இருக்குது. இன்னும் சில பசங்கள் வந்து பாட வேண்டியது இருக்குது. அவங்கெல்லாம் பாடுறது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் சூப்பர் சிங்கர் பாருங்கள். ஓட்டிங் லைன்ஸ் க்ளோஸ் ஆயாச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே இவ்வளோ ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓட்டிங்லாம் வந்து நாங்கள் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். யார் வந்து அந்த பிரம்மாண்டமான மேடையில் வந்து ஃபைனல்ஸ் பாட போகிறாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட பாய் பாய் சொல்லிக்கிறோம். ஆன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர் கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸலவன் NAC ஜுவல்லர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். டாடா, குட் நைட்.